ஆல்மோஸ்ட் 25 to 30 years ஓல்டான ஒரு விண்டேஜ் ஹோம் வந்து நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நீ என்ன சொல்ற? ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறது வீடியோவில் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குங்கிறது கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. ஹிடன் லாக்கர்ஸ், சேஃப்டி பார்டர்ஸ், தண்ணியாலையும் கரையானாலையும் எந்த ப்ராப்ளமும் ஒரிஜினல் யூபிவிசி மெட்டீரியல்ஸ் லைஃப் டைம் வரப்போறது கிடையாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என்ன பர்பஸ்ங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தோம். இந்த கிளைண்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கூப்பிட்ட கிளைண்ட் அவரு. ஸோ நம்ம வந்து நம்ம கிளைண்ட்ட சொன்னோம் யூபிவிசினா என்னங்கிறது, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானுங்க? ஒரிஜினல் யூபிவிசி யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. அதெல்லாம் ஓகே. ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் கோவைப்புதூருங்கிற ஏரியாவில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 25 to 30 years ஓல்டான ஒரு விண்டேஜ் ஹோம் வந்து நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னா, கிச்சன், வார்ட்ரூஃப், டிவி யூனிட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பிஃபோர் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணி காணிக்கிறோம் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க என்னென்ன ஸ்பெஷலான ஒர்க்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சைட்டில் வந்து ஒரு ஹிடன் லாக்கரும் பண்ணியிருக்கோம். அண்டர் கிரவுண்ட் ஹிடன் லாக்கர் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹாலில் வந்து ஒரு டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 10 feet ஹைட்டுக்கும் ஒரு 5 feet வித்தும் மேலே ஒரு 2.5 feet வித்தும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7.5 feet வித்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். உட்டன் ஷேடில் வந்து ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு கார்னர் பீடிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம ஓல்டு விண்டேஜ் ஹோம்னு சொல்லி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால அந்த கிராஸு பெண்ட் அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதனால அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல் கார்னர்ஸ் கொடுத்து ஃபுல்லாமே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 5 feet வித்துக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஜஸ்ட் ஸ்டோரேஜுக்கு டோர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பாக்ஸ்க்கான ப்ரொவிஷனுக்கான டோர் கொடுத்துருக்கோம். ஒரு கேபிள் மேனேஜரும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஒயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கன்சீலாக இவ்வளோ போகிறதுக்கு. இதுக்கு நம்ம கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டீக்குட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம பாக்ஸ் மேக் பண்ணி ஒயிட் ஷேட்ஸில் வந்து டோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சென்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிண்டட் கிளாஸ் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாருங்கள் எந்த அளவு இதோட லுக் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே வந்து ஒரு செமி மாடுலர் கிச்சன் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா, டர்க்கிஸ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம இந்த கிச்சன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் ரெகுலர் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராலிஸ், எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா கட்லரி பேஸ்கெட் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே பிளைன் ரேக்கு, சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிளேட் ரேக் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் புல் அவுட்டு, டபுள் ட்ரே ஆயில் புல் அவுட்டு உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்ல 304 கிரேட் நம்ம கொடுத்துருக்கோம். ரஸ்ட் ப்ரூஃப் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து சிலிண்டர் ஓப்பனிங், ஒரு கார்னர் டோர் வந்து நம்ம ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆக்குபென்சி ஆகிற மாதிரி சிலிண்டரை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஏர் வென்டிலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாமே இந்த ரைஸ் ட்ரம்மு, இந்த குடம் இதெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் கவரேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு யூ ஷேப் கிச்சன் மாதிரி உங்களுக்கு வரணும்னு சொல்லி
நம்ம இந்த கிச்சனோட பாட்டம் ஹைட்லேயே நம்ம அதை லெவல் பண்ணி கொடுத்து உள்ள ஃபுல்லாமே ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு சென்ட்ரல் ஒரு செல்ஃபோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த சைடு வந்தீங்கன்னா சிங்க் கவரேஜ் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த சிங்க் கவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டோரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு பிளேட் வச்சுருக்கோம். பிளேட் வச்சு இப்போ நமக்கு நாளைக்கு ஒரு சர்வீஸ்க்கு வராங்கன்னா வந்து இந்த பிளேட் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வீஸோட வேலை எல்லாமே உள்ள அவங்க பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மல்டிபர்பஸ் தான். உங்களுக்கு ஏதோ ஸ்டோரேஜும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு சர்வீஸ்க்கு தேவைப்படும் போது நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஏர் வென்டிலேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயிட் கலரில். நெக்ஸ்ட் கார்னரில் வந்து டிட்டர்ஜென்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃபோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு சோப் ஆயில்ஸு, டிட்டர்ஜென்ட்டு, சோப்பு, இதெல்லாம் வாஷிங்க்கான எசென்சியல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கேபினெட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 2 டோர் வந்து ஸ்லைடிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டர்க்கிஷ் கலரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணி உள்ள கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அவுட்டர் கிளாஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சேனல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லைடிங் ரன்னர்ஸ் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோர் வித் ஸ்பைஸ் ரேக்கோட வந்து ஒரு கேபினெட் பாக்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 4 டோருமே வந்து உங்களுக்கு கிளாஸ் டோர் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஃபீட் வரும் உங்களுக்கு. 5.5 ஃபீட் உங்களுக்கு வித்து வரும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணி உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் பர்பஸோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக டிண்டட் கிளாஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு யூபிவிசியில் அல்ட்ரா ஹெவி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஸ்பைஸ் ரேக் ஒன்று கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜ், ஜஸ்ட் அவுட்டர் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், எல் டைப் லாஃப்ட் இது கம்ப்ளீட்டாக. அப்படியே லாஃப்ட் முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் செல்ஃப் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து மைக்ரோவன் இந்த தேவைகளுக்காக ஒரு 1 டோர் கவரேஜ் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோர் கவரேஜ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக உள்ள கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அவுட்டர் கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்டில் வந்து நம்ம பிஃபோர் சைட்டில் நம்ம சொன்ன மாதிரி அதை லாஸ்ட் சைட்டில் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி இங்கே வந்து கிரைனட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பார்டர், சேஃப்டி பார்டர்ஸ் வந்து ஒன்று நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இது என்ன பர்பஸ் எதுனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிளைண்ட் வந்து இந்த கிரைனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கார்னர் பிட்டு வந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சைட் வந்து விண்டேஜ் ஹோம் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் 25 இயர்ஸ் அபவ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு. அதனால வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம மெட்டீரியல் வந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு கிடையாது. உங்களுக்கு பாதுகாக்கணுங்கிற அவசியம் யூபிவிசி கிடையாது. ஏன்னா தண்ணினாலேயும் கரையானாலேயும் எந்த ப்ராப்ளமும் ஒரிஜினல் யூபிவிசி மெட்டீரியல்ஸ்க்கு லைஃப் டைம் வரப்போகிறது கிடையாது. நம்ம ஏன் இந்த சேஃப்டி பார்டர்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மேலே வந்து டேபிள் டாப் வந்து க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதில் இந்த தண்ணியெல்லாம் இருக்கும்போது இது வடிஞ்சு உங்களுக்கு எங்கே வரும்? டைரெக்டாக நம்ம மெட்டீரியல்ஸில் தான் உங்களுக்கு போடும். நம்ம டோர்ஸில், ட்ராயர்ஸில் இதில் தான் போடும். இதில் போடும்போது இந்த வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் படும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலர் உங்களுக்கு மாறும். நீங்கள் அதை போட்டு உட்காந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே தான் வந்து நம்ம வந்து சேஃப்டி பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சேஃப்டி பார்டர்ஸில் என்ன இப்போ யூஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணியை வந்து இங்கே நின்றுச்சுன்னா அதை அப்படியே நம்ம வந்து இதுக்கு வந்து டேப்பர் பண்ணி கொடுத்துருக்கோம். டைரெக்டாக இந்த வாட்டர் அப்படியே போய் உங்களுக்கு ஒரு கார்னரில் போய் உங்களுக்கு இறங்கிடும். உங்களுக்கு நீங்கள் அந்த கார்னர் மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம இந்த சேஃப்டி பார்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் அப்கமிங் சைட்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டி பார்டர்ஸோடு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட ஒரு கிளைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி பார்டர்ஸோடு தான் கண்டிப்பாக போடணும்னு சொல்லி தான் நம்மளை ப்ரிஃபேரே பண்ணியிருக்காங்க. நம்ம ஷோர் நம்ம அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணி கொடுக்க போகிறோம் இனி வரக்கூடிய சைட்ஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எதுவுமே உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. அந்த ஒரு மோட்டிவில் தான் நம்ம வந்து நம்ம சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரூம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு லாஃப்ட் மட்டும் அவுட்டர் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம மல்டி காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவனாக 4 டோர்ஸ் ஒயிட்லேயும் 4 டோர்ஸ் டர்க்கிஷ்லேயும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். எல் டைப் லாஃப்ட்டு. அப்படியே அந்த லாஃப்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு புக் ஷெல்ஃபோட பர்பஸ்க்காக.
அட் த சேம் டைம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4x2 ஒரு ஒர்க்கிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஒர்க்கிங்கும் பண்ணிக்கலாம், அயனிங் பர்பஸு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஈஸியாக ஒரு சிஸ்டம் வச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேசியஸாக உங்களுக்கு இருக்கும். மேலே வந்து புக்ஸு இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பர்பஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு தேவை முடிஞ்சா அப்படியே ஃபோல்டபுள் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போது இந்த ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆக்குபென்சி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைங்கிறப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நம்ம பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஸில் கம்ப்ளீட்டாக பண்ணி அவுட்டர் பார்டர்ஸ் மட்டும் ஒயிட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி பெட்ரூம் நம்பர் 2ல் வந்து நம்ம ஒரு ஃபுல்லி வார்ட்ரூஃப் கம் பூஜா யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து மேலே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல் டைப்பில் வந்து நம்ம லாஃப்ட் பண்ணியிருக்கோம், டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில். நெக்ஸ்ட் கீழே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து வார்ட்ரூஃப் கம் பூஜா யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வார்ட்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஃபினிஷிங்கில் டீக்வுட் கலர் நம்ம பண்ணியிருக்கோம், டெக்ஸ்சரில் வந்து ஒயிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவு கிளாஸியான ஒரு லுக் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கம்ப்ளீட் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பிளையோட ஃபினிஷ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக ரொம்ப ஒரு எலகண்ட்டான லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜுக்கும் சென்ட்ரல் ரெண்டுனா வந்து லாக்கர்ஸ் ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டியூவல் லாக்கர் ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே அப்படியே வந்து ஸ்டோரேஜ்க்கான திங்ஸ் மட்டும் நம்ம வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோர் வார்ட்ரூஃபில் வந்து மேலே ஹேங்கிங் ப்ரொவிஷனும் கீழே வந்து 2 ட்ராயர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். வாட்சஸ்ஸு காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி 2 ட்ராயர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஹெவி ரன்னர்ஸோட. கீழே 2 ஸ்டோரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். பெட்டு பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வாட்ரூஃப் நம்ம வந்து ஃபுல்லாமே பேக் ஷீட் யூஸ் பண்ணி இந்த வாட்ரூஃப் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லி உட்டன் தீம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லேசர் கட்டிங்கில் டோர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓம் ஸ்வஸ்திக்கெல்லாம் யூஸ் பண்ணி பிள்ளையார் படம் போட்டு ஹோல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஜாமுனா இதெல்லாம் வைக்கிற மாதிரி படப்பம் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி பேக்ட்ராப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வால் எல்லாமே நம்ம ஷீட் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைலைட்டிங்ஸ்க்காக ஃப்ளோட்டட் பேனல்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு லைட் கனெக்ஷன் வரும் உங்களுக்கு. அது வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு எலகண்ட்டான லுக் இருக்கும். ஒயிட் அண்ட் டீக்வுட் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே டபுள் டோர் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே என்ன ஸ்பெஷல் சொல்லி நம்ம கேட்டோம்னா வந்து ஒரு ஹிடன் லாக்கர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வாட்ரூஃபில். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேஃப்டி மெஷருக்காக ஒரு ஹிடன் லாக்கர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வாட்ரூஃபில் நம்மளோட திங்ஸ் எல்லாமே எடுத்து ஹைட் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம லாக் பண்ணிவிட்டு ஈஸியாக இதே மாதிரி நம்ம கவர் பண்ணிவிட்டு போய்க்கலாம். பொருள் உங்களுக்கு சேஃப்டியாக அதே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த பெட்ரூம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு வீடியோவில் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அது பாருங்கள். இப்போ நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த சைட்டு ஓல்டு ஹவுஸ் தான் உங்களுக்கு. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ஹவுஸோட லுக்குக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா எப்படி இருந்துச்சு ஒர்க் எல்லாம்? உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. எல்லாம் உங்களுக்கு வீடு வந்து ஒரு பழைய வீடு நம்ம இப்போ இன்டீரியர்லாம் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க? திருப்தியாக இருக்கு, திருப்தியாக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் ஏன்னா இந்த கிளைண்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கூப்பிட்ட கிளைண்ட் தான் இவர். அப்போ யூபிவிசிங்கிறப்போ நிறைய ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டை சொன்னோம் யூபிவிசினா என்னங்கிறது. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானுங்க? ஒரிஜினல் யூபிவிசி யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதெல்லாம் ஓகே. குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எல்லாமே ஓகேங்களா? நம்ம யூபிவிசிங்கிற ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டாங்களா? இது ஒரிஜினல் யூபிவிசிங்கிறதுக்கு எல்லாம் ஓகே தானே? சாட்டிஸ்ஃபைடு தானே? நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் எல்லாம் உங்களுக்கு எப்படி எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு உடன் தீம்லயே உங்களுக்கு இருக்கு? நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ.
அவ்வளோதாங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஹிடன் லாக்கர்ஸு, சேஃப்டி பார்டர்ஸு எல்லாமே நம்ம என்ன பர்பஸுங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தோம். நம்ம கிளைண்ட்டும் சொல்லியிருப்பார் நம்ம ஒர்க் எப்படி இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இனி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களோட பழைய வீடாக இருந்தாலும் 20 இயர்ஸ் ஓல்டு வீடாக இருந்தாலும் எல்லாமே நம்ம புது வீடு மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளால் ஒரு உட்டன் தீம்லேயே வந்து நம்மளால் வந்து இன்டீரியர் பண்ணி கொடுக்க முடியும். 100% குவாலிட்டி அண்ட் வாரண்டியோட வந்து நம்மளால் இன்டீரியர் பண்ணி கொடுக்க முடியும். இதே மாதிரி ஒரு நல்ல கலர் தீமில் குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.